ஃபஸ்ட்டு புதிர் இங்கே தானா? சரி. 9 - 5 = 8. அந்த கணக்கு என்கிட்ட 9 - 5 = 8. ஒரே ஒரு தீக்குச்சி மட்டும் மாற்றி அமைத்து கீழுள்ள சமன்பாட்டை சரியென காட்டும். இப்போ வந்து எப்படி இருக்குது? 9ல் 5 போச்சுன்னா 7ன்னு தானே வரணும். ஆனால் 8ன்னு இருக்குது. நம்ம ஒரு குச்சியை மட்டும் எடுத்து இது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம கொண்டு வரணுமா? எப்படி கொண்டு வரப்போகுது இந்த பாப்பா? இருக்கு 8 நடுவால் இருந்த குச்சியை எடுத்துருச்சு. இந்த நடுவால் இருந்த குச்சியை எடுத்துட்டு அதை 9ஆக மாற்றி விட்டது. 9 - 9 = 0. வெரி குட். அடுத்து நீ பார்த்து வை. நான் அதுக்குள்ளே இங்கே ஏதாவது ஒரு கணக்கு மக்களுக்கு சொல்லிடுவோம். ஏன்னா அது லைப்ரரி புக்கு திருப்பி கொடுக்கணும்ல. கணக்கு காட்டணுமா? நான் அடுத்த கணக்கு பார்க்கல, நீ அதை விட பார்த்து வச்சுக்கோ. இந்த கணக்கு போடணுமா? சரி. இந்த 8 - 4 61. இது போடல நம்ம. 8 - 4 61 இருக்குது. இதை நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்கப்பா. எழுதி வச்சு ட்ரை பண்ணுங்கள். 2 தீக்குச்சியில் மட்டும்தான் மாட்டணுமா? இந்த சமன்பாட்டை சரின்னு காட்டணுமா? 8 - 4னா என்ன வரும்? 4 தான் வரும். ஆனால் 61ன்னு போட்டிருக்கு. எடுக்க வேண்டிய குச்சிகள் 2 தீக்குச்சி. இதை நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. தீக்குச்சி வச்சு வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது நீங்களும் ட்ரை பண்ணுறதுக்கான மெனக்கடை லைவில் வந்து காட்சிகளை காட்டிக் கொண்டிருக்கிறோம். எந்த வார்த்தையும் பேச முடியவில்லை. எல்லாமே இரட்டை அர்த்தமாக வருவது போல் தோன்றுகிறதால் பேசுவதற்கே தயக்கமாக விடுகிறது. இதில் வந்து 3 தீக்குச்சிகளை மட்டும் மாற்றி அமைத்து 3 சதுரங்களை உருவாக்கணுமா? இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு வீட்டில் தீக்குச்சி வச்சு ட்ரை பண்ணுங்கள். 4 சதுரம் இருக்குது. எடுக்க வேண்டியது 3 தீக்குச்சி. 3 தீக்குச்சி எடுத்து இதை வந்து 3 சதுரமாக மாற்றணுமா? ஏற்கனவே முக்கோணம் மாற்றுச்சு இந்த பிள்ளை. பெரிய முக்கோணத்தை சின்ன முக்கோணமாக, இது பெரிய முக்கோணத்தை 3 முக்கோணத்தை ஒரே ஒரு பெரிய முக்கோணம் இருந்துச்சு, அதை 3 முக்கோணமாக மாற்றிச்சு. அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ கணக்குக்கு போயிடலாமா? என்ன கணக்கு? 5 - 5 + 6 அதுக்குள்ளே மாற்றிருக்கிறாயே. கணக்கை முதலில் பார்க்க வேண்டுமே. என்னவாக இருக்கிறது? 5 - 9. 5ல் 9 போகாது. ஏன் அப்படிலாம் இருக்குது இந்த கணக்கு? 5 - 5 5 அது சாரி 5 - 5 + 9. அப்போ என்ன வரணும் விட? இயல்பில் இதுக்கு என்ன? 9 தான் வரணும் என்ன? ஆனால் 6 வந்திருக்கு. இப்போ இதில் எத்தனை குச்சி எடுக்க சொல்லி போட்டுருந்துச்சு? எங்கே இருக்குது இந்த கணக்கு? 5 - 5 + 9 = 6ன்னு இருக்குது. இந்த கணக்கு. அதில் எத்தனை எடுக்க சொல்லியிருக்குன்னா ஒரே ஒரு தீக்குச்சியை மட்டும் மாற்றி சமன்பாடு சரி அப்படின்னு சொல்லி காட்டணும். சரி. பரவாயில்ல. ஒரு புதிருக்கு 2 ஆன்சர். இது நல்லா இருக்குல்ல? செம்ம 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 செம்ம. வாழ்த்துக்கள். இந்த கணக்கெல்லாம் வந்து மெனக்கட்டு காட்டுறது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறன்னு ஒரே காரணத்துக்காக தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இது லைப்ரரியில் நம்ம கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் எடுத்துகிட்டு வந்தது. இது இந்த பக்கம் இருக்குதா? இரு ஒரு நிமிஷம். வீட்டில் இருக்கிற புக்கு இல்லை சரிங்களா? லைப்ரரியில் போய் எடுத்துகிட்டு வந்த புத்தகம். அதனால தான் நான் இந்த கணக்கெல்லாம் வந்து எல்லா கணக்கையும் போட முடியாது. சும்மா 1 2 சாம்பிளுக்கு. இன்னைக்கு இது லீவில் தானே எல்லோரும் இருப்பாங்க. ட்ரை பண்ண அது கொஞ்சம் ஜாலியாக இருக்குங்களா? அது மாதிரி தாயம் விளாடுங்க. நான் காந்தி மியூசியத்தில் பார்த்து தினசரி ஒரு விளையாட்டு போட்டி வச்சுருந்தாங்க. தாயம் விளாடுறது, கோழி குண்டு விளாடுறது, அப்புறம் என்னது அது பேர் நம்ம பல்லாங்குழி விளையாட்டு. இதெல்லாம் வீடுகளில் நம்ம விளையாடினோம்னா நம்ம இந்த சிரிக்கிறதுக்கு முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். கண்டதை பார்த்து சிரிக்கிறோம். அரசியல் ட்ரோலு, உட்படாத ட்ரோலாக பார்த்து சிரிக்கிறோம்ல. அதுக்கு பதிலாக நிஜமாக நம்ம வீட்டில் ஒரு விளையாட்டு சேர்ந்து விளையாடும்போது அது ஒரு இயல்பான சிரிப்பு வரும். அது ரொம்ப ஆரோக்கியமான சிரிப்பு.
அதுக்கு விளையாடணும் கண்டிப்பாக. வீடுகளில் தாயம் விளாடுறது, பல்லாங்குழி விளாடுறது. எனக்கு தாயம் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே கிரிக்கெட் மாதிரி இந்த வீடுகளில் உட்காந்துட்டே விளையாடுற விளையாட்டில் வந்து கிரிக்கெட்டுக்கு ஈக்குவலாக தாயம் விளையாட்டு சூப்பராக இருக்கும். இந்த கிளைமாக்ஸ் நெருங்கும் போது ஒருத்தவங்க ஃபுல்லாக ஜெயிச்சிருப்பாங்க, ஒரே ஒரு காய் பழுக்கணும். அது கடைசி நேரத்தில் பார்த்தா உள்ளே கிட்ட போயிட்டு ஒரு 2 போட முடியாமல் 3 போட முடியாமல் வெளியே வந்துடுவாங்க. இவங்க அப்புறம் எல்லா காயும் வச்சு அந்த ஒத்த காயை போவே விடாமல் ஒத்த நாய் செத்த நாய் மையம் அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த விளையாட்டு. அதெல்லாம் வீடுகளில் விளையாடுங்க, மனசுக்கு பலவித உணர்வுகளை கொடுக்கும். என்ன இப்போ எதாவது கணக்கு சொல்கிறியா? அப்படி இந்த கணக்கு சொல்லேன், அடுக்கிறது அப்புறம் அடுக்கு. ஏன் ரொட்டேட் பண்ண சொல்லிக்கிறேன்? சரியாக தான் இருக்குது. விதை இது வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த எழுத்துக்களுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ரோமன் லெட்டர். அதுக்குள்ளே கூட கணக்கு இருக்குங்க. ஒரு தீக்குச்சி தான் மாற்றணுமா? மாற்றணும். இது என்ன இது தொடறதுக்கு முன்னாடி அது என்னன்னு சொல்லு. என்னவா இருக்குது? 2 ஆனால் இது வராது. சரி, என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். இப்போ என்ன 2 = 12 சமன்பாடு வர 11 அப்படின்னா இதுதான் விடையா? அந்த விடையை எடுத்துக்காட்டு. இது வரைக்கும் ரோமன் லெட்டர்லலாம் கணக்கு நானும் பார்த்ததே இல்லை, இதுதான் புதுசாக இருக்குது. ரெண்டு = 6 இருந்துச்சு என்ன? இப்போ 2 = 12 இருக்குது. இதுதான்ப்பா விடை. யாராவது ரோமன் லெட்டரில் கணக்கு போட்டு பழக்கம் இருந்தால் பாருங்கள். எனக்கு புரியலை. இந்த பிள்ளையும் ஆர்வத்தில் போட்டுச்சு, அது புரிஞ்சிருச்சுன்னு நினச்சேன், ஆனால் அதுக்கு தெரியலை. சரி, அடுத்து என்ன கணக்கு? இது என்ன இருக்குது? 1 + 3 அப்போனா 4 தான் வரணும், ஆனால் 6 இருக்குது. எத்தனை குச்சி எடுக்கணும்? ஒரே ஒரு குச்சியை மட்டும் மாற்றி அமைக்கணும். சரி, 1 + 5 = 6. ஓ, வெரி குட், வெரி குட், வெரி குட். வேறு புத்தகத்தை எழுதுனவர் யாருன்னு அதையும் காட்டிடுறேன்பா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் பழக்கப்படுத்தணும். இதுன்னா நிறையா இருக்குது, நிறைய நம்ம தான் சேர்ந்து விளாடணும். அதுக்காண்டி அதுங்களையா விளாடுக்கவங்கன்னா விளாட மாட்டாங்க. நம்ம சேர்ந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைங்க விளாட முடியும். எல்லாம் எப்பயுமே மாறாது. இந்த கலர் என்ன கலர், கொலையா, முந்திரிக்காய், அப்படி எல்லா விளையாட்டுலையும் பெரியவங்களும் சேர்ந்து அந்த விளையாட்டையும் ஒழுங்குபடுத்தி அதுகளுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி தானே. பள்ளிக்கூடத்தில் போய் பாடம் கற்றுக்கிற மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகள் நம்மளை எப்பயும் மகிழ்ச்சியாக வச்சுருக்கோம். அதை நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுத்து அடுத்த தலைமுறைக்கு அதை மறக்காமல் கொண்டு போய் சேர்கிற மாதிரி கொண்டு போகணும். அப்போ நம்மளும் சேர்ந்து விளையாடினா மட்டும்தான் அது குழந்தைங்கள்ட்ட போய் சேரும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கும் கொலையாக முந்திரிக்காய் எந்திரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் விளையாடுறதுக்கு தான் இடம் இல்லாமல் உட்காந்துட்டு, இல்லாட்டி ஒரு 10 பேர் சேர்ந்து, ஏன்னா எந்திரிச்சு ஓடணும். பயங்கர சுறுசுறுப்பான விளையாட்டு அது. யார் மேலே துணியை போடுவாங்கன்னு தெரியாது. சரி, அடுத்து சொல்லு. எவ்வளோ நேரம் ஆயிருக்கு? 9:25 ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான். என்னால் பேச முடியல. இந்த கிரிக்கெட் கமெண்ட்ரி மாதிரி பின்னாடியே சவுண்டு கொடுக்குறது கஷ்டமாக இருக்குது. உணர்ச்சி வசப்பட்டால் தான் கத்த முடியுது. மனசே குழப்பம் என்ன? சரி, அடுத்து ஏதாவது ஒரு கணக்கு சொல்லலாமான்னு பார்க்குறேன். என்னப்பா போட்டு வச்சிருக்கு? இதில் கணக்கே காணா. 5 மட்டும் இருக்கு. 55 எண்ணில் 4 தீக்குச்சிகளை நகர்த்துவதன் மூலம் 110 என்ற எண்ணை உருவாக்கணும். பார்த்துக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. உங்களால் முடியுதான்னு ட்ரை பண்ணுங்கள். 55 அப்படின்ற அந்த இதில் வந்து 4 தீக்குச்சி நகட்டணுமா? 55 என்ற இந்த எண்ணில் வந்து 4 தீக்குச்சியை நகட்டினா
110 அப்படின்னு ஒரு எண்ணெய் உருவாக்கலாமா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டீயை போட்டால் நல்லா இருக்குமே. டீயை குடிச்சிக்கிட்டு டீ போட யாராவது ரெடியாக இருக்கீங்களா? பால் பாக்கெட்டை வெளியே தூக்கி போடுங்க. மஞ்சே மஞ்சே கொய்பம் என்ன, இதுதான் வயசே காதலிக்க. மஞ்சே மஞ்சே கொய்பம் என்ன. ஒரே ஒரு தீக்குச்சி மட்டும் சொல்லிட்டு முதல்ல கணக்கு. கூட்டல் 4 ஈக்குவல் டு 4. 6 4 கூட்டினோம்னா 10 தானே வரணும். எப்படி 4 வரும்? இப்படிதான் வரும். ஒரு தீக்குச்சி மட்டும் தான் எடுக்க சொன்னாங்களா? 8 மைனஸ் இந்த பிள்ளை ப்ளஸ்ஸை 4ஆக மாற்றிருச்சுங்க. ப்ளஸில் இருந்து ஒரு குச்சி எடுத்து போட்டுச்சு. 6 வந்து 8ஆக மாறிடுச்சா. அதில் இப்போ ப்ளஸ் எடுத்தனால மைனஸ் ஆகிட்டு கீழே எங்கள் 4 வந்துருச்சு. ட்ரை பண்ணுங்கள் மக்களே, தயவு செய்து ட்ரை பண்ணுங்கள். பெரியவங்க ட்ரை பண்ணி பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. பிள்ளைங்க டேரெக்டாக அதெல்லாம் தெரிஞ்சுக்காதுங்க. நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள், உங்கள் பிள்ளைங்களை கற்றுக்க வைங்க. சரி, அவ்வளோதானே. விடை பெறலாமா? நம்பர் பார்த்துக்கிறேன். இந்த புக்கு கிடைச்சாலும் வாங்க. இது மாதிரி வேறு புத்தகம் இருந்தாலும் இன்னும் என்ன கணக்கு இருக்குது சொல்லு. போடு. ஆ 1 கூட்டல் 1 ஈக்குவல் டு 3. 1 + 1 2 தான் வரணும். எப்படி 3 வந்துச்சு? அதை எப்படி சரியாக செய்ய போகிற? எத்தனை தீக்குச்சி எடுக்கணும்? அப்புறம் ஒரே ஒரு தீக்குச்சி மட்டும் மாற்றி வைக்கணும். ஒரே ஒரு தீக்குச்சி மாற்றி வச்சு. ஒரு பொம்பளை வந்து உக்காந்தானா 2 3 4 10 100 இந்த இதெல்லாம் பார்த்தோன்னா கள்ளச்சி திவ்யாலாம் வந்தால் 8000 பேர் வந்து நிற்கிறாங்க. சரி, நான் லைவ் போட்டு முடிச்ச பிறட்டையாவது மக்கள் பாருங்கப்பா. என்னையை விட இந்த மாதிரி கணக்குகள் தான் ரொம்ப முக்கியம். நான் முக்கியம் கிடையாது. இல்லை நானோ மற்ற பெண்களோ சரி, பெண்களை விட இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் ரொம்ப முக்கியம். 2 ஆகியாச்சா? சரி, அந்த கணக்கை எடுத்து விடு. இந்த கணக்கை எடுத்துட்டு அடுத்து 2 தீக்குச்சி மட்டும் 2 தீக்குச்சியை மாற்றி அமைக்கணும். சொல்லுக பயனுற அக்திலார் சொல்லற்க பயனிலா சொல். எத்தனையா இருந்துச்சு, எத்தனையா மாற்றிக்கிட்டு இருக்க? முடிஞ்சிச்சு. அப்படியே தலகால பாருங்க. தலகால பார்க்கணுமா? இது வித்தியாசமாக இருக்குது. தலைகீழ பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. 2 குச்சியை மாற்றியாச்சு. வெரி குட். நானும் ஹியூமன் டெஸ்ட் வச்சு ஓஞ்சு போகிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி எனக்கு கிடைக்கிற ரிசல்ட்டெல்லாம் எதை விரும்புகிறார்கள், எதை விரும்பவில்லை அப்படின்னு கிடைக்கிற ரிசல்ட்டெல்லாம் என்னை கொஞ்சம் ஆயாசப்படுத்துகிறது. சரிப்பா, பார்க்காத எல்லாருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன்.